के सागर से मिलन करा रहे हैं। ஓம் சாந்தி. இன்னைக்கு சண்டே. அவ்வியக்த பாப்தாதாவோட மகா வாக்கியங்களை கேட்க போகிறோம். இன்றைய அவ்வியக்த முரளியில் பாப்தாதா நாலாபுறத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய பாக்கியத்தினுடைய ரேகைகளை பார்த்துட்ருக்கார். எல்லா குழந்தைகளுடைய நெற்றியில் ஜோதி என்ற ரேகை ஜொலிச்சுட்டே இருக்கின்றார். கண்களில் ஆன்மீகம் என்ற பாக்கியத்தினுடைய ரேகை தென்பட்டுட்டே இருக்கு. பாபா சொல்கிறாங்க, வாயில சிரேஷ்ட வார்த்தைகளுடைய பாக்கியத்தினுடைய ரேகை தெரிஞ்சிட்ருக்கு. உதடுகளில் புன்முறுவல், ஆன்மீக புன்முறுவல் என்ற பாக்கியத்தினுடைய ரேகையை பார்க்க முடியுது. கைகளில் பரமாத்மாவனுடைய அனைத்து பொக்கிஷங்களுடைய ரேகைகள் தென்பட்டுட்டே இருக்கு. நினைவுங்கிறதன் மூலமாக ஒவ்வொரு அடியில் பல மடங்கு வருமானத்தினுடைய ரேகை பார்க்க முடியுது. ஒவ்வொருத்தருடைய இதயத்தில் பாபாவுடைய நினைவில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த அன்பினுடைய ரேகையை பார்க்க முடியுது. ஸோ இந்த எல்லா பாக்கியத்தினுடைய இந்த ரேகைகள் கூட எல்லா குழந்தைகளுக்கும் அனுபவம் ஆகுதா அப்படின்னு கேட்குறார். பாபா சொல்கிறாங்க, இந்த பாக்கியத்தினுடைய ரேகைகள் அழிவற்றது. இது இந்த பிறவிக்காக மட்டும் இல்லை, அநேக பிறவிகளுக்கு அழிவற்றதாக இருக்கக்கூடிய ரேகைகள் இது. பாபா சொல்கிறாங்க, தந்தை அழிவற்றவர், அப்போ இந்த பாக்கியத்தினுடைய ரேகைகள் கூட அழிவற்றதாக இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் செய்யக்கூடிய உயர்ந்த செயல்களுடைய ஆதாரத்தில் இந்த பாக்கியத்தினுடைய ரேகைகள் நமக்கு பிராப்தி ஆகுது. ஸோ இப்போ இந்த நேரம் நம்ம செய்யக்கூடிய முயற்சி தான் வருங்காலத்தில் அநேக பிறவிகளுக்கான பிராப்திகளை உருவாக்குது. இப்போ இருக்கக்கூடிய இந்த தெய்வீகமான சம்ஸ்காரம் தான் வருங்காலத்தினுடைய புது உலகத்தை உருவாக்கக்கூடியது. பாபா சொல்கிறாங்க, எதிர்கால உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த சம்ஸ்காரத்தினுடைய மகிமையை நீங்கள் என்னன்னு சொல்லி பாடுறீங்க? ஒரே ராஜ்யம் இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ தனக்குள்ளார கூட பாருங்க, தன்னுடைய மனதில் புத்தியில் சம்பந்தம் தொடர்பில் ஒரே ராஜ்யம் இருக்கா? ஒரு ஆத்மாவனுடைய ராஜ்யம் இருக்கா? அல்லது கூடவே மாயையினுடைய ராஜ்யமும், அதாவது ரெண்டு ராஜ்யமா இல்லை தானே? ஏன்னா எதிர்காலத்தில் ஒரு ராஜ்யம்தான் இருக்கும், ரெண்டு இருக்காதுன்றார். ஒரே ராஜ்யத்தின் கூடவே எதிர்கால உலகத்தில் ஒரே தர்மம் இருக்கும். அது என்ன தர்மம்? சம்பூர்ண தூய்மையை தாரணை செய்யக்கூடிய தர்மம். அதாவது கனவுல கூட அப்பவித்ரதா, அசுத்தத்தினுடைய பெயர் அடையாளம் இருக்காது. தூய்மை அப்படின்னாவே சங்கல்பம், வார்த்தை, செயல்கள், சம்பந்தம், தொடர்பு எல்லாத்துலேயுமே சம்பூர்ண தூய்மையினுடைய தாரணை இருந்துட்டே இருக்கும். பிரம்மாச்சாரியாக இருப்பாங்க. ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம், கூடவே சுகம், சாந்தி, செல்வம். அதுவும் அகண்ட சுகம், அகண்ட சாந்தி, அகண்ட செல்வம். இப்போ பாபா சொல்கிறாங்க, இப்போ இந்த தன்னுடைய சுய ராஜ்யத்தினுடைய இந்த வாழ்க்கையில் அகண்ட சுகம் அனுபவம் ஆகுதா? இல்லை ஏதாவது ஒரு சாதனம் அல்லது ஏதாவது ஒரு தீர்வு, சொல்யூஷன் கிடைக்கிறதுனுடைய ஆதாரத்தில் சுகம் அனுபவம் ஆகலை தானே? எந்த ஒரு பெயர், புகழ், மரியாதையினுடைய ஆதாரத்தில் சுகத்தின் அனுபவம் இல்லை தானே? பாபா சொல்கிறாங்க, ஒருபோதும் எந்த ஒரு காரணத்தினாலும் துக்கத்தின் அலை அப்படிங்கிறது அனுபவம் ஆகக்கூடாது. இந்த பெயர், புகழ், மரியாதை, சாதனங்கள், தீர்வு இது எல்லாமே அழியக்கூடியவை, அல்ப காலத்திற்கானது. அப்போ இந்த அழியக்கூடியவைகளுடைய ஆதாரத்தில் அழிவற்ற சுகம் அனுபவம் ஆகாது அப்படின்றார். ஸோ அக்கண்ட சுகம், இதன் கூடவே அக்கண்ட சாந்தி. அதாவது பாப் தாதா கிட்ட நம்ம அவர் குழந்தைய ஆன உடனேயே என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம்? அசாந்தியானதையும் சாந்தியாக ஆக்குவோன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பாபா சொல்கிறாங்க, அசாந்தியான வாயுமண்டலம், அசாந்தியான சூழ்நிலையில் கூட அமைதி கடல் பாபாவுடைய குழந்தைகள் நீங்கள் தாமரை மலருக்கு சமமாக இருந்து அசாந்தியையும் சாந்தியின் வாயுமண்டலமாக உங்களால் மாற்ற முடியாதா என்ன? அமைதியான வாயுமண்டலத்தில் அமைதியை அனுபவம் பண்ணுறீங்க, இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாதுன்றார் பாபா. ஆனால் உங்களோட ப்ராமிஸே அசாந்தியை சாந்தியாக மாற்றுவோம், மாற்றக்கூடியவர்கள் நீங்கள். அப்போ மாற்றக்கூடியவர்கள் நீங்கள் எதுக்கும் வசப்பட முடியாது அப்படின்றார். ஸோ சுகம், சாந்தி, கூடவே செல்வம்.
சுயராஜ்ய அதிகாரிகளுடைய செல்வம் என்ன? ஞானம், குணங்கள், சக்திகள் தான் சுயராஜ்ய அதிகாரிகளுடைய செல்வமா இருக்கு. அப்ப பாபா சொல்றாங்க, அப்ப ஞானபூர்வமாக ஆகி ஞானத்தினுடைய முழு விஸ்தாரத்தையும் சார ஸ்வரூபத்துல தெளிவா தெரிஞ்சிருக்கேனா? என்னுடைய ஒவ்வொரு சங்கல்பம், பேச்சு, செயலும் ஞானம் நிறைந்தவனாக இருந்து செஞ்சிட்டு இருக்கேனா? ஞானம்ங்கிறது ஒரு கோர்ஸ் எடுக்கிறதோ இல்லை போய் ஒரு லெக்சர் பண்ணிட்டு வரதோ மட்டும் கிடையாது. ஞானம்னாவே புரிந்து கொள்வது, ஞானம்னாவே புத்திசாலி. அப்ப நான் ஞானம் நிறைந்தவனாக ஆகி என்னுடைய வாழ்க்கையில பிராக்டிக்கலா அனைத்தையும் வெளிப்படுத்துறேனா? எல்லா குணங்களும் வெளிப்படையான ரூபத்துல தெரியுதா, இல்லை என்னால எவ்வளவு முடியுதோ அவ்வளோ குணங்கள் மட்டும்தான் தென்படுதா? அடுத்தது குணத்தின் கூடவே சக்திகள், சர்வ சக்திகள். நான் பாபா சொல்றாங்க, உங்களுடைய டைட்டில் என்ன? சர்வ சக்திவான், மாஸ்டர் சர்வ சக்திவான். வெறும் சக்திவான் கிடையாது. அப்ப எல்லா சக்திகளும் கரெக்டாக தன்னுடைய வேலை பண்ணுதா, டைம்க்கு ஆஜர் ஆகுதா, இல்லை டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அது ஞாபகம் வருதா? ஸோ பாபா சொல்றாங்க, தனக்குள்ளார செக் பண்ணுங்க. ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம், சுகம், சாந்தி, செல்வம், இந்த மூணுமே வெளிப்படையான ரூபத்துல இப்பவே அனுபவம் ஆகணும். ஏன்னா இப்பத்திருந்தே இந்த சம்ஸ்காரம் வெளிப்படும் போதுதான் அநேக பிறவிகளுக்கான பலன் ரூபத்துல பிராப்தி அப்படிங்கிறது கிடைக்கும். நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் தாரணை செஞ்சுட்டு இருக்கேன், நடந்துரும், கடைசி டைம் வரப்ப ரெடி ஆயிடுவேன், இப்படியெல்லாம் நினைச்சிட்டு இருக்க வேணாம் அப்படின்றார். அடுத்ததான் அவர் சொல்றாங்க, இப்ப டைம் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு, அதனால முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லாதீங்க, தீவிர முயற்சியாளராக ஆகணும். ஸோ தீவிர முயற்சி அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பாபா அடையாளம் சொல்றாங்க. ஸோ ஒன்று தீவிர முயற்சியாளர் அப்படின்னா அவங்க மாஸ்டர் வள்ளலாக இருப்பாங்க. அவங்க பெறுபவர்களா இருக்க மாட்டாங்க, கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இவங்க மாறினா நான் மாறுவேன், இவங்க இப்படி இருக்கிறாங்க அதனால இப்படியெல்லாம் இது வள்ளலுடைய அடையாளம் கிடையாது. ஸோ மாஸ்டர் வள்ளல்னா அவங்க எப்படி இருப்பாங்க? ஒருத்தங்க செஞ்சாலும் செய்யலனாலும் நான் பாப்தாதாவிற்கு சமமாக செய்வேன், பிரம்ம பாபாவிற்கு சமமாக செய்வேன் அப்படின்னு அவங்க இருப்பாங்க. ரெண்டாவது, மாஸ்டர் வள்ளலனுடைய அடையாளம் சதா பணிவு. காரியங்கள் செஞ்சிட்டு இருக்கப்பையும் பணிவு. ஸோ சேவை மற்றும் பணிவு இரண்டுத்தினுடைய சமநிலை அவங்க கிட்ட இருக்கும். ஸோ காரியம் செய்து கொண்டே பணிவாக இருக்கிறதுனால அனைவர் மூலமாகவும் அன்பு மற்றும் ஆசீர்வாதம் மனதார அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். எல்லாருடைய உள்ளபூர்வமான அன்பு ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ பாபா கிட்ட சேவைக்கான விதவிதமான புது புது பிளான்ஸ் குழந்தைகள் பண்றது எல்லாமே சேருது. ஆனா பாபா சொல்றாரு, குழந்தைகளுக்குள்ளார எந்த அளவுக்கு சேவையினுடைய ஆர்வம், அந்த உற்சாகம் இருக்கோ அந்த அளவுக்கு பணிவாக இருந்து காரியங்கள் செய்யறதுலயும் அந்த ஒரு பேலன்ஸ், சமநிலை வந்துருச்சு அப்படின்னா செய்யக்கூடிய சேவையினுடைய ரிசல்ட்டா கிடைக்கக்கூடிய வெற்றி இன்னும் அதிகமாக கிடைக்கும், வெளிப்படையாக அது தென்பட்டுட்டே இருக்கும் அப்படின்றார். அடுத்ததான் பாபா சொல்றாங்க, குழந்தைகளுக்கு நான் செய்கை கொடுத்துட்டே இருக்கேன். சைகை கொடுத்துட்டு இருக்காராம் பாபா. அதாவது ஒவ்வொருத்தருமே தனக்காக ஒவ்வொரு சங்கல்பம், வார்த்தை, சம்பந்தம், தொடர்பு செயல்ல ஏதாவது ஒரு புதுமைத்தன்மையை கொண்டு வரதுக்கான திட்டம் போட்டிருக்கீங்களா? நீங்க திட்டத்தை தனக்காக உருவாக்கியே தீரணும். திடத்தன்மையோட இருந்து பழைய சம்ஸ்காரத்தை மாத்திருக்கீங்களா? இதை பாப்தாதான் முதல்ல நான் பார்ப்பேன் அப்படின்றார். பாபா சொல்றாங்க, உங்களால மாற்ற முடியுமா? திட சங்கல்பத்தோடு இருந்து இந்த பழைய சம்ஸ்காரத்தை மாற்ற முடியுமா? மாற்றுவீங்களா? செய்வீங்களா? இல்லை மற்றவங்கள பார்த்துட்டே இருப்பீங்களா? மற்றவங்கள பார்க்கக்கூடாது அப்படின்றார். பாபா சொல்றாங்க, நீங்க தான் தயாராகக்கூடியவங்க அப்படின்னு பாப்தாதாவுக்கு நம்பிக்கை இருக்குன்றார். அநேக கல்பமா நீங்க தான் தயாராகியிருக்கீங்க. ஸோ தந்தை பாப்தாதாவுக்கு குழந்தைகள் உங்க மேல நம்பிக்கை இருக்கு. ஸோ நான் கூட என் மீது நம்பிக்கை புத்தி உடையவனாக இருக்க வேண்டும், நிச்சய புத்தியோட இருந்து நானும் பறந்து கொண்டே செல்ல வேண்டும் அப்படின்றார். ஸோ வாங்க முரளியினுடைய டீட்டெயிலான விஷயத்தை நம்ம கேட்போம். ஓம் சாந்தி. சண்டே, அவ்யக்த முரளியினுடைய தேதி 19/10/2025. ரிவைஸ் டேட் 31/3/2007. இன்றைய அவ்யக்த முரளியின் தலைப்பு, நல்ல குழந்தையாகி தனது தோற்றத்தின் மூலம் தந்தையின் தோற்றத்தை வெளிப்படுத்துங்கள். நிர்மாணிப்பின், அதாவது சேவையின் கூடவே நிர்மலமான வார்த்தை,
பணிவான ஸ்திதியின் சமநிலையை வையுங்கள். நல்ல குழந்தையாகி தனது தோற்றத்தின் மூலம் தந்தையின் தோற்றத்தை வெளிப்படுத்துங்கள். பாபாவுடைய நல்ல குழந்தையாகி தன்னுடைய முகத்தின் மூலமா பாபாவோட முகத்தை வெளிப்படுத்தணும். நிர்மாணிப்பின் சேவையின் கூடவே, அதாவது உருவாக்கக்கூடிய நல்ல ஒரு காரியம் சேவை செய்யறதன் கூடவே நிர்மலமான வார்த்தை, பணிவான ஸ்திதி, மென்மையான வார்த்தைகள் மற்றும் பணிவான மனநிலை, இதுல சமநிலை வைங்க அப்படின்றார். பேலன்ஸ் வைக்கணும் அப்படின்றார். இன்று பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளின் பாக்கியத்தின் ரேகைகளை பார்த்து கொண்டிருந்தார். அனைத்து குழந்தைகளின் நெற்றியில் ஜோதி போன்று ரேகை ஜொலித்து கொண்டிருக்கிறது. கண்களில் ஆன்மீகம் என்ற பாக்கியத்தின் ரேகை தென்பட்டு கொண்டிருக்கிறது. வாயில் சிரேஷ்ட வார்த்தை என்ற பாக்கியத்தின் ரேகை தென்பட்டு கொண்டிருக்கிறது. உதட்டில் ஆன்மீக புன்முறுவலை பார்த்து கொண்டிருக்கிறார். கைகளில் பரமாத்மாவின் அனைத்து பொக்கிஷங்களின் ரேகை தென்பட்டு கொண்டிருக்கிறது. நினைவின் ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தின் ரேகையை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரின் இதயத்தில் தந்தையின் அன்பில் மூழ்கி இருக்கும் ரேகையை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட சிரேஷ்ட பாக்கியம் ஒவ்வொரு குழந்தையும் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? அதாவது குழந்தையினுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய பாக்கியத்தினுடைய ரேகையை பார்க்குறாரு. பாபா சொல்கிறாங்க, அப்புறம் கைகளில், அவங்களுடைய வாயில், உதட்டுகளில், ஒவ்வொரு இடத்துலையும் குழந்தைகளுடைய அந்த பாக்கியத்தினுடைய ரேகை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாபா பார்த்துட்ருக்கார். ஸோ பாபா சொல்கிறாங்க, இவ்வளோ ஒரு உயர்ந்த பாக்கியத்தை குழந்தைகள் நீங்கள் கூட அனுபவம் பண்ணுறீங்க தானே. ஏனெனில் பாக்கியத்தின் இந்த ரேகைகள் சுயம் தந்தை ஒவ்வொருவரின் சிரேஷ்ட செயல் என்ற பேனாவினால் எழுதியிருக்கிறார். பாக்கியத்தினுடைய இந்த ரேகைகளை பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்குமே அவங்கவுங்க செய்யக்கூடிய செயல்கள், அவங்க செய்யக்கூடிய காரியங்களுடைய பேனா மூலமாக எழுதியிருக்கிறார். இந்த சிரேஷ்ட பாக்கியம் அழிவற்றதாகும். இது இந்த பிறவிக்கு மட்டுமல்ல, ஆனால் அநேக பிறவிகளுக்கு அழிவற்ற பாக்கியத்தின் ரேகைகளாகும். தந்தை அழிவற்றவர் மற்றும் பாக்கிய ரேகைகளும் அழிவற்றதாகும். இதே நேரத்தில் சிரேஷ்ட செயலின் ஆதாரத்தில் அனைத்து ரேகைகளும் பிராப்தியாக கிடைக்கிறது. இப்போ இந்த நேரத்தில், சங்கம் யுகில் இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய சிரேஷ்ட காரியங்களுடைய ஆதாரத்தில் இந்த எல்லா ரேகைகளுமே நமக்கு பிராப்தியாக கிடைக்கிது. அதாவது நல்ல செயல் செய்கிறப்ப அதனுடைய பிராப்தியாக இந்த அழிவற்ற ரேகைகள் நமக்கு பாக்கியமாக கிடைக்கிது. இந்த நேரத்திற்கான முயற்சி அநேக பிறவிகளின் பிராப்தியை உருவாக்கி விடுகிறது. அதனால் பேஸ் என்ன சொல்ல வர்றாரு? நல்ல செயல்கள் செய்யணும், உயர்ந்த செயல்கள், நல்ல முயற்சி. இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் அநேக பிறவிகளுக்கான பிராப்தியை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறார். அடுத்தது பாபா சொல்கிறாங்க, அனைத்து குழந்தைகளுக்கும் எந்த பிராப்தி அநேக பிறவிகளுக்காக கிடைக்க வேண்டுமோ அதை பாப்தாதா இப்போது இந்த நேரத்தில் இந்த பிறவியின் முயற்சியின் பலனின் பிராப்தியை பார்க்க விரும்புகிறார். அநேக பிறவிகளுக்கு யார் என்ன ஒரு பிராப்தியை எடுக்கணும்னு இருக்கோ அதுக்கு ஆதாரம் என்ன? இப்போ இந்த பிறவியில் இந்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய முயற்சி. ஸோ என்ன முயற்சி பண்ணுற, அப்போ அதனுடைய பலனாக அநேக பிறவிக்கு என்ன பிராப்தி எடுக்க போகிறாங்க, அது எல்லாத்தையும் பாபா பார்க்க ஆசைப்படுறார். எதிர்காலத்திற்கு மட்டுமல்ல, இப்பொழுதே இந்த அனைத்து ரேகைகளும் சதா அனுபவம் ஆக வேண்டும். நம்முடைய பாக்கியத்தினுடைய ரேகைகள் ஃப்யூச்சரில் பாக்கியம் கிடைக்க போது அப்படி இல்லை, இப்போ இந்த பர்த்லேயே இந்த பாக்கியத்தினுடைய எல்லா ரேகைகளுமே சதா அனுபவம் ஆகணுன்றார். ஏனெனில் இப்போதைய இந்த தெய்வீக சம்ஸ்காரம் உங்களது புது உலகை உருவாக்கி கொண்டிருக்கிறது. பாபா ரீசன் கிளியராக சொல்கிறார். ஃப்யூச்சரில் பாக்கியம் வரப்போகுது அப்படி கிடையாது. இப்போ இந்த நேரத்தில் இந்த பாக்கியத்தினுடைய ரேகைகள்லாம் சதா எனக்கு அனுபவம் ஆனாதான் இதற்கேற்றாற் போல தான் புது உலகம் சத்தியம் அப்படிங்கிறது உருவாகும். எனவே சோதனை செய்யுங்கள். சோதனை செய்ய வருகிறது தானே, செக்கிங் பண்ணுறதுக்கு வருது தானே. தனக்குத்தானே சோதனையாளராக ஆகுங்கள். அனைத்து பாக்கியத்தின் ரேகைகளும் இப்பொழுதே அனுபவம் ஆகிறதா? இந்த பலன் கடைசியில்தான் தென்படும் என்று புரிந்து கொள்ளவில்லை தானே. பிராப்தியும் இப்பொழுது இருக்கிறது, பலனும் இப்பொழுதே அனுபவம் செய்ய வேண்டும். இப்போ நான் முயற்சி பண்ணுவேன், ஃப்யூச்சரில் எப்பயோ ஏதோ ஒரு பிராப்தி கிடைக்க போகுது
அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. பாபா சொல்கிறார், முயற்சியும் இப்போ தான் பண்ணுறோம், பிராப்தி இப்போ அடையிறோம், பலனையும் இப்போ தான் அனுபவம் நம்ம பண்ணணும். எதிர்கால உலகின் சம்ஸ்காரம் இப்பொழுது நடைமுறை வாழ்க்கையில் அனுபவமாக வேண்டும். மீனிங், சத்தியுகத்தில் என்னெல்லாம் சம்ஸ்கார் இருக்குமோ எப்படியெல்லாம் நம்ம இருப்போமோ அந்த சம்ஸ்கார் இப்போ அட் ப்ரெசன்ட் என்னுடைய லைஃப்பில் ப்ராக்டிக்கலாக எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். சம்ஸ்கார் இங்கே ஃபில் பண்ணால் தானே அங்கே போய் அங்கே அப்படி இருப்போம். ஸோ பாபா சொல்கிறார், இப்பொழுது நடைமுறை வாழ்க்கையில் அனுபவமாக வேண்டும். ஆக என்ன சோதனை செய்ய வேண்டும்? ஃப்யூச்சர் உலகத்தோட சம்ஸ்கார் இப்போ ப்ராக்டிக்கல் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். ஸோ இப்போ நான் என்ன செக் பண்ணணும்? எதிர்கால உலகத்தின் சம்ஸ்காரத்தை மகிமை செய்கிறீர்கள். சத்தியுகத்தில் என்னெல்லாம் இருக்குங்கிறத பற்றி மகிமை பாடுறீங்க. எப்படி இருக்கும் சத்தியுகம்? எதிர்கால உலகில் ஒரு ராஜ்யம் இருக்கும். அந்த உலகம் நினைவிருக்கிறதல்லவா? எத்தனை முறை அந்த உலகில் ராஜ்யம் செய்திருக்கிறீர்கள்? நினைவிருக்கிறதா? அல்லது நினைவுபடுத்தும் போது மட்டும் நினைவுக்கு வருகிறதா? எப்படி இருந்தோம் என்ற நினைவு இருக்கிறது தானே? சத்திய புது உலகத்தில் எப்படி இருந்தோங்கிற ஞாபகம் இருக்குதானே? ஆனால் அதே சம்ஸ்காரம் இப்போதைய வாழ்க்கையில் வெளிப்படையான ரூபத்தில் இருக்கிறதா? சத்தியுகத்தோட சம்ஸ்கார் இப்போ ப்ராக்டிக்கலாக என்னுடைய லைஃப்பில் எமர்ஜ் ரூபத்தில் இருக்கா? எனவே சோதனை செய்யுங்கள். இப்பொழுதும் கூட மனதில், புத்தியில், சம்பந்தம் தொடர்பில், வாழ்க்கையில் ஒரே ராஜ்யம் இருக்கிறதா? அல்லது சில நேரம் ஆத்மாவின் ராஜ்யத்தின் கூடவே மாயாவின் ராஜ்யமும் இல்லைதானே? சத்தியுகத்தில் ஒரு ராஜ்யம் தானே. அப்போ இப்போவும் ப்ராக்டிக்கலாக மனம், புத்தி, சம்பந்தம், தொடர்பு எல்லாத்துலேயும் ஒரு ஆத்மாவோட ராஜ்யம் தான் இருக்கணும். அப்படி இருக்கா? இல்லை அப்பப்போ மாயாவோட ராஜ்யம் வரப்போ 2 ராஜ்யம் ஆகிடும்? அப்படியெல்லாம் இல்லை தானே அப்படின்றார். எதிர்கால பலனில் ஒரே ஒரு ராஜ்யம்தான் இருக்கும், 2 இருக்காது. எனவே இப்பொழுதும் 2 ராஜ்யம் இல்லைதானே? எதிர்கால ராஜ்யத்தில் ஒரு ராஜ்யத்தின் கூடவே, அடுத்தது சத்தியுகத்தில் என்ன இருக்கும்? ஒரு ராஜ்யத்தின் கூடவே ஒரு தர்மம் இருக்கும். 2வது பாபா சொல்றார், ஒரு தர்மம் இருக்கும். அந்த தர்மம் எது? சம்பூர்ண தூய்மையை தாரணை செய்யும் தர்மமாகும். எனவே இப்பொழுது சோதனை செய்யுங்கள். முழுமையான தூய்மை இருக்கின்றதா? சம்பூர்ண பவித்திரதா இருக்கா அப்படின்னு தனக்குள்ள செக் பண்ணி பாருங்க. கனவிலும் அப்பவித்திரதா, அதாவது அசுத்தத்தின் பெயர் அடையாளம் இருக்கக்கூடாது. கனவுல கூட அப்பவித்திரதாவோட பெயர் அடையாளம் இருக்கக்கூடாது. தூய்மை என்றால், பாபா பியூரிட்டியை டிஃபைன் பண்ணுறார். தூய்மை என்றால் சங்கல்பம், வார்த்தை, செயல் மற்றும் சம்பந்தம் தொடர்பில் ஒரே ஒரு தாரணை சம்பூர்ண தூய்மையினுடையது இருக்க வேண்டும். என்னுடைய சங்கல்பம், வார்த்தை, செயல், சம்பந்தம், தொடர்பு எல்லாத்துலேயுமே சம்பூர்ண தூய்மை நிறைஞ்சதாக இருக்கணும். பிரம்மாச்சாரியாக இருக்க வேண்டும். தன்னை சோதனை செய்ய வருகிறதா? தன்னைத்தான் செக் பண்ணிக்க வருதா? யாருக்கு சுய சோதனை செய்ய வருகிறதோ அவர்கள் கை உயர்த்துங்கள். வருகிறதா? அல்லது செய்கிறீர்களா? 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 பாபா ரிப்பீட்டடாக கேட்குறார். செய்கிறீங்களா? செக்கிங் பண்ணுறீங்களா? ஆசிரியர்களுக்கு வருகிறதா? இரட்டை வெளிநாட்டினருக்கு வருகிறதா? ஏன்? இப்போதைய தூய்மையின் காரணத்தினால், அந்த அளவுக்கு பியூரிட்டி கரெக்டாக இருக்கான்னு செக்கிங் பண்ண வருதான்றார், ஹைலைட் பண்ணுறார். ஏன்னா இப்போதைய தூய்மையின் காரணத்தினால் உங்களது ஜட சித்திரம் இடத்திலும் தூய்மையை கேட்கின்றனர். பக்தியில் நம்மளுடைய நினைவார்த்தமான அந்த சிலைகள்கிட்ட போயிட்டு கூட பவித்திரதா கொடுங்கன்னு கேட்குறாங்க. உங்களது ஜட சித்திரத்திடமும் தூய்மையை கேட்கின்றனர். தூய்மை என்றால் ஒரு தர்மம். இப்பொழுது ஸ்தாபனை ஆகிறது, அது எதிர்காலத்திலும் நடைபெறுகிறது. இதே போன்று எதிர்காலத்திற்கு என்ன மகிமை இருக்கிறது? ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம், கூட வேற என்ன மகிமை இருக்கு? மற்றும் சுகம், சாந்தி, செல்வம், அகண்ட சுகம், அகண்ட அமைதி, அகண்ட செல்வம் இருக்கும். எனவே இப்போதைய உங்களது சுய ராஜ்யத்தின் வாழ்க்கையில் அது உலக ராஜ்யம், இது சுயராஜ்யம். எனவே சோதனை செய்யுங்கள். அழிவற்ற சுகம், பரமாத்ம சுகம் அழிவற்ற அனுபவம் ஆகிறதா? அந்த அழிவற்ற பரமாத்ம சுகம் கண்டினியூஸாக நிலையாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதா? ஏதாவது சாதனம் அல்லது ஏதாவது தீர்வு, அதாவது சொல்யூஷனுடைய ஆதாரத்தில்
சுகம் அனுபவம் ஆகவில்லை தானே. அழிவற்ற சுகம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. ஆனால் ஏதோ ஒரு சாதனம் இல்லைனா ஏதோ ஒரு சொல்யூஷன் தீர்வினுடைய ஆதாரத்தில் அந்த சுகம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை தானே. ஒரு பொழுதும் எந்த ஒரு காரணத்தினாலும் துக்கத்தின் அலை அனுபவம் ஆகக்கூடாது. எந்த ஒரு பெயர் மரியாதை புகழின் ஆதாரத்தில் சுகத்தின் அனுபவம் ஏற்படவில்லை தானே. ஏன்? இந்த பெயர் புகழ் மரியாதை சாதனம் தீர்வு அதாவது சொல்யூஷன்ஸ் இவை சுயம் அழியக்கூடியவைகள். அதாவது இருக்கோ இல்லாமையே போயிடும். இவை சுயம் அழியக்கூடியவைகள், அல்ப காலத்திற்கானது. எனவே அழியக்கூடியவைகளின் ஆதாரத்தில் அழிவற்ற சுகம் கிடைக்காது. அழியக்கூடிய அல்ப காலத்தினுடைய ஆதாரமா எடுத்தோம்னா இந்த பெயர் புகழ் மரியாதை பாபா சொல்ற அந்த சாதனங்கள் தீர்வு இதெல்லாம் அல்ப காலம் அழியக்கூடியவை. இதை ஆதாரமா வச்சா அழிவற்ற சுகம் கிடைக்காது. சோதனை செய்து கொண்டே செல்லுங்கள். இப்பொழுதே கேட்டுக்கொண்டே செல்லுங்கள் மற்றும் தனக்குள் சோதனை செய்து கொண்டே செல்லுங்கள். பாபா சொல்றதை கேட்டுட்டே கண்டினியூஸா தனக்குள்ள செக் பண்ணிட்டே போங்க அப்படின்றார். அப்போதுதான் இப்போதைய சம்ஸ்காரத்திற்கும் எதிர்கால உலகின் பலனிற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது என்பது தெரிய வரும். டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறது புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் அனைவரும் பிறப்பு எடுத்ததும் பாப்தாதாவிடம் உறுதிமொழி செய்திருக்கிறீர்கள். உறுதிமொழி நினைவிருக்கிறதா அல்லது மறந்து விட்டீர்களா? பாபா குழந்தை ஆனவுடனே என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கோன்னு ஞாபகம் இருக்கா இல்லை மறந்துட்டீங்களா? நாம் அனைவரும் தந்தைக்கு துணையாக இருந்து விஸ்வ கல்யாணக்காரியாகி புதிய சுகம் சாந்தி நிறைந்த உலகம் உருவாக்குவோம். நினைவிருக்கிறதா? தனது உறுதிமொழி நினைவிருக்கிறதா? பாபா கூட உதவியாளராக ஆகி அந்த புதிய சுகம் அமைதி நிறைஞ்ச உலகத்தை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு பாபா கிட்ட பாபா குழந்தை ஆன உடனேயே ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம். அது ஞாபகம் வந்துருச்சு தானே, இருக்கு தானே அப்படின்னு கேட்குறார். நினைவிருக்கிறது எனில் கை உயர்த்துங்கள். உறுதிமொழி உறுதியாக இருக்கிறதா அல்லது சிறிது குழப்பமாகி விடுகிறதா? பாபாட்ட பண்ண ப்ராமிஸில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா இல்லை அப்பப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்துடுதா? இப்போது பரமாத்ம சம்ஸ்காரத்தின் மூலம் புது உலகை உருவாக்கக்கூடியவர்கள். எனவே இப்போது மட்டும் முயற்சி செய்யாமல் முயற்சிக்கான பலனும் இப்பொழுதே அனுபவமாக வேண்டும். முயற்சி இப்போ பண்ணுவேன், இதனுடைய பலன் சத்தியகத்தில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிப்பேன், அப்படி கிடையாது. பாபா சொல்கிறார், முயற்சி இப்போ பண்ணணும், கூடவே முயற்சி மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பலனையும் இப்போவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றார். சுகத்தின் கூடவே அமைதியையும் சோதனை செய்யுங்கள். ஃபஸ்ட்டு ஒரே ராஜ்யம்னார், ஒரே தர்மம்னார், அப்புறம் அழிவற்ற சுகம், அடுத்தது அழிவற்ற சாந்தி. ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு வரார். சுகத்தின் கூடவே அமைதியையும் சோதனை செய்யுங்கள். அசாந்தியான சூழ்நிலையிலும் அசாந்தியான வாயு மண்டலத்திலும் அமைதி கடலான குழந்தைகளாகிய நீங்கள் சதா தாமரை மலர் போன்று அசாந்தியையும் சாந்தியான வாயு மண்டலமாக மாற்றிவிட முடிகிறதா? சேஞ்ச் பண்ண முடியுதா? அமைதியான வாயுமண்டலத்தில் நீங்கள் அமைதி அனுபவம் செய்தீர்கள். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் உங்களது உறுதிமொழி அசாந்தியை சாந்தியாக மாற்றக்கூடியவர்கள். எனவே சோதனை செய்யுங்கள். சோதனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் தானே? மாற்றக்கூடியவர்கள், வசமாகவில்லை தானே? அசாந்தியை சாந்தியாக மாற்றக்கூடியவங்க. அசாந்திக்கு இல்லை மற்ற விஷயத்துக்கு வசப்பட்டு மாட்டிக்கல தானே? வசமாகவில்லை தானே? மாற்றம் செய்யக்கூடியவர்கள். மாற்றம் செய்பவர்கள் ஒருபோதும் வசமாக முடியாது. நான் தான் சேஞ்ச் பண்ண போகிறேன், அப்போ நான் போயிட்டு எதுக்கும் எங்கேயும் போய் மாட்டிக்கலாம் முடியாது. மாற்றம் செய்பவர்கள் ஒருபோதும் வசமாக முடியாது. அதே போன்று செல்வம், சுகம் சாந்தி செல்வம்னார் இல்லையா? இப்போ செல்வம், அழிவற்ற செல்வம். சுயராஜ்ய அதிகாரிகளின் செல்வம் எது? ஞானம், குணம் மற்றும் சக்திகள் தான் சுயராஜ்ய அதிகாரிகளின் செல்வங்களாகும். எனவே சோதனை செய்யுங்கள். ஞானத்தின் முழு விஸ்தாரத்தையும் சார ரூபத்தில் தெளிவாக அறிந்திருக்கிறேன் தானே? ஞானம் கடல் போல விஸ்தாரம், ரொம்ப டீட்டெயில்ஸ் இருக்கு. ஆனால் அதனுடைய சார ரூபத்தில் எசன்ஸ்ஃபுல்லாக கிளியராக ஞானத்தோட எசன்ஸ் என்ன நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன் தானே? ஞானம் என்றால் சொற்பொழிவு செய்வது, கோர்ஸ் எடுப்பது மட்டுமல்ல. ஏதோ லெக்சர் பண்ணுறேன், கோர்ஸ் கொடுக்குறேன், இது மட்டும் ஞானம் கிடையாது. ஞானம் என்றால் புரிந்து கொள்வது,
ஞானம் என்றால் புத்திசாலி. ஆக ஒவ்வொரு சங்கல்பம், ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு செயலையும் ஞானம் நிறைந்தவனாகி செய்கின்றேனா? ஒவ்வொரு தாட், வார்த்தைகள், செயலும் ஞானம் நிறைந்தவனாகி செய்கிறேனா? அனைத்து குணங்களும் நடைமுறையில், வாழ்க்கையில் வெளிப்படையாக இருக்கின்றதா? அனைத்தும் இருக்கின்றதா அல்லது இயன்ற அளவு இருக்கின்றதா? எல்லா குணங்கள் இருக்கா? ஏதோ எவ்வளோ முடியுதோ அவ்வளோ குணங்கள் மட்டும் இருக்கா? அதே போன்று சர்வ சக்திகளும். உங்களது டைட்டில் மாஸ்டர் சர்வசக்திவான். சக்திவான் கிடையாது. ஆக சர்வ சக்திகளிலும் நிறைந்திருக்கிறேனா? மேலும் சர்வ சக்திகளும் சரியான நேரத்தில் வேலை செய்கிறதா? சரியான நேரத்தில் ஆஜர் ஆகிறதா அல்லது நேரம் முடிந்த பிறகு நினைவிற்கு வருகிறதா? எல்லா குணங்கள் இருக்கா? எல்லா சக்திகள் இருக்கா? அந்த எல்லா சக்திகள் கரெக்டான நேரத்தில் ஆஜராகுதா? கரெக்டாக வேலை பண்ணுதா? இல்லை டைம் முடிஞ்ச உடனே ஞாபகம் வருதா? இதெல்லாம் செக்கிங். பாபஸ்டர், எனவே சோதனை செய்யுங்கள். 3 விஷயங்களும் ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம் மற்றும் அழிவற்ற சுகம், சாந்தி, செல்வம், இது 3மே இருக்கான்னு 3 விஷயத்தையும் செக் பண்ணிக்கோங்கன்றார். ஏனெனில் இப்போதைய சுய ராஜ்யத்திற்கான நேரத்தில் செய்யும் அனுபவம் புது உலகத்தில் இருக்காது. இப்போ இந்த நேரத்தில் சங்கம் யுகத்தில் ஸ்வராஜ்ய அதிகாரியாக இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் சத்தியுகத்தில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. இப்போது இந்த அனைத்து விஷயங்களையும் அனுபவம் செய்ய முடியும். இப்பொழுதிருந்தே இந்த சம்ஸ்காரம் வெளிப்படும் போதுதான் அநேக பிறவிகளின் பலனின் ரூபத்தில் வரும். இப்பவே பாபா சொல்லக்கூடிய ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம், அகண்ட சுகம், சாந்தி, செல்வம், இது எல்லாத்துக்கான சம்ஸ்கார் இப்போவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும். அப்போ தான் அநேக பிறவிகள் பலன் ரூபத்தில் பிராப்தி நமக்கு எல்லாமே கிடைக்கும். தாரணை செய்து கொண்டிருக்கிறோம், நடந்துவிடும், கடைசி நேரம் வந்தால் ஆகிவிடுவோம் என்று நினைக்கக்கூடாது. பண்ணிட்டு தான் இருக்கேன், செஞ்சுட்டு தான் இருக்கேன், டைம் வரப்போ ஆயிடுவேன், ரெடி ஆகிடுவேன். பாபாஸ்ரீ இப்படியெல்லாம் நினைக்காதீங்க, இப்படியெல்லாம் யோசிக்காதீங்கன்றார். நீண்ட காலம் என்று பாப்தாதா முன்கூட்டியே சைகை கொடுத்து விட்டார். எதுவுமே பாபா லம்பி கால்கா அபியாசன்வார், நீண்ட காலத்திற்கான ப்ராக்டிஸ் பயிற்சி இருக்கணும்னுவார். ஸோ நீண்ட காலம் அப்படிங்கிறத பாப்தாதா முன்கூட்டியே சைகை கொடுத்து விட்டார். இப்போதைய பயிற்சி நீண்ட கால பிராப்திக்கு ஆதாரமாகும். கடைசியில் ஆகிவிடுவேன் என்று நினைக்கக்கூடாது. ஆகிவிடுவேன் என்றல்ல, ஆகியே தீருவேன். ஏன்? சுயராஜ்யத்தின் அதிகாரம் இப்போது நீண்ட கால பயிற்சியாக இருக்க வேண்டும். ஒருவேளை ஒரு பிறவியில் அதிகாரியாக ஆக முடியவில்லை எனில், அடிமையாக ஆகிவிட்டால் அநேக பிறவியில் எப்படி ஆக முடியும்? இப்போ இந்த ஒரு பர்த் சங்கம் யோக், இந்த ஒரு பிறவியிலே என்னால் ஸ்வராஜ்ய அதிகாரியாக ஆக முடியல, நான் அடிமையாயிட்டேன்னா அநேக பிறவியில் எப்படி ராஜ்ய அதிகாரியாக இருக்க முடியும்? எப்படி தயாராகிறது? ஆகையால் பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் அடிக்கடி செய்கை கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நேரம் தீவிர வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது. அடிக்கடி பாபா எல்லாருக்குமே சைகை, ஒரு இஷாரா கொடுத்துட்டே இருக்கார். என்ன இஷாரா கொடுக்குறார்? இப்பொழுது நேரம் தீவிர வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது, டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்குன்னு பாபா இஷாரா கொடுக்குறார். ஆகையால் அனைத்து குழந்தைகளும் முயற்சியாளராக மட்டும் ஆகக்கூடாது, தீவிர முயற்சியாளராகி முயற்சியின் பலனை இப்பொழுது நீண்ட கால அனுபவம் செய்ய வேண்டும். தீவிர முயற்சியாளர் ஆகணும், அதற்கான பலனையும் இப்ப நீண்ட காலத்துக்கு அனுபவம் பண்ணணும். தீவிர முயற்சியாளர்களின் அடையாளம் பாப்தாதா முன்பும் கூறியிருக்கிறார். தீவிர முயற்சியாளர் சதா மாஸ்டர் வள்ளல்களாக இருப்பார்கள். பெறுபவர்களாக இருக்க மாட்டார்கள், கொடுப்பவர்களாக இருப்பர். இவ்வாறு இருந்தால் என்னுடைய முயற்சி இருக்கும். இவர் செய்தால் நான் செய்வேன், இவர் மாறினால் நான் மாறுவேன், இவர் மாற வேண்டும், இவர் செய்ய வேண்டும். இது வள்ளலின் அடையாளம் கிடையாது. இவங்க இப்படி இருந்தால் நான் முயற்சி பண்ணுறேன், இவங்க இப்படி மாறிட்டாங்கன்னா நான் இதை செய்வேன், இதெல்லாம் வள்ளலோட அடையாளமே கிடையாது. இவங்க மாறினா நான் மாறுறேன், இதெல்லாம் அவங்க அடையாளம் கிடையாது. பாபாஸ்டாப்பா வள்ளல்னா எப்படி இருப்பாங்க? ஒருவர் செய்தாலும் செய்யாவிட்டாலும் நான் பாப்தாதாவிற்கு சமமாக செய்வேன், பிரம்மா பாபாவிற்கு சமமாக செய்வேன். இதுதான் வள்ளல். அப்படின்னா அவங்க அப்படிதான் இருப்பாங்க. சாகாரத்திலும் பார்த்திருக்கிறீர்கள், குழந்தைகள் செய்தால்தான் செய்வேன் என்று ஒரு பொழுதும் கூறவில்லை. சாக்காரில் பிரம்மா பாபா
எப்பயுமே குழந்தைகள் செஞ்சாதான் நான் செய்வேன் அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. நான் செய்த குழந்தைகளின் மூலம் செய்விப்பேன், இப்படிதான் பிரம்மா பாபா இருந்தார். தீவிர முயற்சியாளரின் இரண்டாவது அடையாளம். ஸோ ஒன்று மாஸ்டர் வள்ளலாக இருப்பாங்க, கொடுப்பாங்க, யாரையும் பார்க்க மாட்டாங்க. இரண்டாவது அடையாளம் சதா பணிவு, காரியங்கள் செய்தாலும் பணிவு. ஸோ காரியம்னா இந்த இடத்துல பாபா மீன் பண்ணுறது நிர்மான், சேவை. சேவை மற்றும் பணிவு இரண்டிலும் சமநிலை வேண்டும். சேவை பணிவு ரெண்டுத்தினுடைய பேலன்ஸ் வேணும். ஏன்னா பணிவாக இருந்து காரியம் செய்யும் போது அனைவரின் மூலம் உள்ளபூர்வமான அன்பு மற்றும் ஆசீர்வாதம் கிடைக்கும். இன்றைய நாட்களில் சேவை கஷேத்திரத்தில் அனைவரும் ஆர்வம் உற்சாகத்துடன் நல்ல நல்ல திட்டங்களை உருவாக்கி கொண்டிருப்பதை பாப்தாதா பார்த்தார். இதற்கு நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு பாப்தாதா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். பாப்தாதாவிடம் சேவைக்கான நல்ல நல்ல திட்டங்கள் வந்திருக்கின்றன. சேவையின் காரியம் மிக நன்றாக இருக்கிறது. ஆனால் எந்த அளவிற்கு சேவையில் ஆர்வம் உற்சாகம் இருக்கிறதோ, பாபா இலைட் பண்றார், எந்த அளவிற்கு சேவையில் ஆர்வம் உற்சாகம் இருக்கிறதோ அதே அளவிற்கு பணிவாக இருப்பதில் சமநிலை இருந்தால் சேவையில் வெற்றி இன்னும் அதிகமாக வெளிப்படையான ரூபத்தில் பார்க்க முடியும். நல்லா பிளான் பண்றீங்க, பாபாட்ட மெசேஜ் வருது, பாபா வாழ்த்துக்கள் கொடுக்குறார். ஆனால் அந்த சேவையில் இருக்கிற ஆர்வம் உற்சாகம் எவ்வளவோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக பணிவுத்தன்மை கூட இருந்ததுன்னா, பேலன்ஸ்டாக சேவையினுடைய ஊக்கம் ஆர்வம் கூடவே பணிவு இது ரெண்டுமே பேலன்ஸாக இருந்தது அப்படின்னா சேவையில் வெற்றி இன்னும் அதிகமாக வெளிப்படையான ரூபத்தில் பார்க்க முடியும். எமர்ஜ் ரூபத்தில் பார்க்க முடியுன்றார். பாப்தாதா முன்பே கூறியிருக்கின்றார், பணிவான சுபாவம், பணிவான வார்த்தை மற்றும் பணிவான ஸ்திதியின் மூலம் சம்பந்தம் தொடர்பில் வருவது தேவதைகளுக்கு மகிமை செய்கின்றனர். ஆனால் அது பிராமணர்களின் மகிமையாகும். பணிவான வார்த்தைகள், பணிவான முறையில் ஸ்திதியில் இருந்து சம்பந்தம் தொடர்பில் வர்றது, பணிவான சுபாவம், இதெல்லாம் என்னது? பிராமணர்களுடைய சுபாவம். இது பிராமணர்களுடைய மகிமையாக இருக்கு. தேவதைகளை பற்றி கூறும்போது அவர்களது வாயில் வெளிப்படும் வார்த்தைகள் வைரம், முத்துக்கள், விலை மதிப்பற்றது, நிர்மலமான வார்த்தை, நிர்மலமான சுபாவம் என்று கூறுவர். இப்பொழுது பாப்தாதா பார்க்கிறார், ரிசல்ட் கூற வேண்டும். தேவதைகளுடைய வாயிலிருந்து வர வார்த்தைகள் இப்படியெல்லாம் சொல்றாங்களே, அப்ப அந்த மாதிரி இப்ப பிராமணர்களுடைய சுபாவமும் ஆகணும். ஸோ அதை பாபா பார்க்க விரும்புகிறார். ஏனெனில் இது சீசனின் கடைசி டர்ன் ஆகும். அந்த சீசனோட லாஸ்ட் டர்ன் இது. பாபா ஸ்டார் நிர்மலமான, அதாவது மென்மையான, சாஃப்டான மென்மையான வார்த்தை, பணிவான ஸ்திதியில் இன்னும் கவனம் தேவை என்பதை பாப்தாதா பார்த்தார். இன்னும் பணிவு தன்மைக்கும் சேவையோட அந்த ஆர்வம் உற்சாகத்துக்கும் பேலன்ஸ் வேணும்ட்டார். அடுத்தது பாபா சொல்றது, அந்த மென்மையான வார்த்தைகள், பணிவான ஸ்திதி, இதன் மேலே ரொம்ப கவனம் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு பாபா நோட் பண்ணி சொல்கிறார். அடுத்தது 3 பொக்கிஷங்களின் கணக்கை சேமியுங்கள் என்று பாப்தாதா முன்பே கூறியிருக்கிறார். என்ன ரிசல்ட் பார்த்தார்? 3 பொக்கிஷங்கள் என்ன, அது நினைவிருக்கிறது தானே? இதுக்கு முன்னால் முறையிலே பாபா 3 பொக்கிஷங்களை சேமிப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த 3 என்னென்ன அப்படிங்கிறது ஞாபகம் இருக்குது தானே அப்படின்றார். இருப்பினும் திரும்பவும் கூறுகின்றேன். ஆல்ரெடி சொல்லியிருக்காரு, இருந்தாலும் நான் இப்போ மறுபடியும் உங்களுக்காக சொல்கிறேன் அப்படின்றார். 1, தனது முயற்சியின் மூலம் சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்துவது. 3 பொக்கிஷங்களை சேமிக்கணும், அந்த பொக்கிஷங்களுடைய கணக்கை சேமிக்கணும். 1, தன்னோட முயற்சியின் மூலம் சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்துவது. 2வது, சதா தானும் திருப்தியாக இருப்பது, மற்றவர்களையும் திருப்திப்படுத்துவது. விதவிதமான சம்ஸ்காரங்களை தெரிந்திருந்தும் திருப்தியுடன் இருப்பது மற்றும் திருப்திப்படுத்துவது. இதன் மூலம் ஆசீர்வாதத்தின் கணக்கு சேமிப்பாகிறது. ஒருவேளை ஏதாவது ஒரு காரணத்தினால் திருப்திப்படுத்துவதில் குறை இருக்கிறது எனில் புண்ணிய கணக்கில் சேமிப்பாகாது. மற்றவங்களை திருப்திப்படுத்துறதுல குறை வந்துருச்சுன்னா என்னோட புண்ணிய கணக்கு சேமிப்பாகாது. திருப்தி புண்ணியத்தின் சாவியாகும். இது செகண்ட். 3வது, சேவையில் சதா பணிவாக இருப்பது. நான் என்பது கூடாது. நான் செய்தேன் அல்லது எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற நான் மற்றும் எனது சேவையில் வரும்போது
நான் மற்றும் எனது அப்படிங்கிறது சேவையில் வரும்போது அங்கு புண்ணிய கணக்கு சேமிப்பாகாது. அனுபவிகளாக இருக்கிறீர்கள். ராயல் ரூபத்தின் எனது என்பது அதிகமாக இருக்கிறது. ராயலா என்னோடது எனது அப்படிங்கிறது ரொம்ப நிறைய இருக்கான். சாதாரண எனது என்ற பட்டியலை விட ராயல் ரூபத்தின் எனது என்பது அதிகமாக இருக்கிறது. ஆக எங்கு நான் மற்றும் எனது என்ற சுயநலம் வந்து விடுகிறதோ, சுயநலமற்ற நிலையில் அல்ல, அங்கு புண்ணியத்தின் கணக்கு சேமிப்பு குறைந்து விடுகிறது. எங்க நான் எனது அப்படிங்கிறது வருதோ அங்க புண்ணியத்தோட சேமிப்பு கணக்கு ரொம்ப குறைஞ்சிடுது. எனது என்பதன் பட்டியல் பிறகு கூறுகிறேன், மிக நீளமாக இருக்கிறது. எதெல்லாம் எனதுன்னு சொல்றோங்கிறத பார்த்தா அந்த லிஸ்ட் நான் அப்புறம் சொல்றேன். ரொம்ப நிறைய பெரிய லிஸ்ட்ன்றதாக மிக நீளமாக இருக்கிறது மற்றும் மிக சூட்சுமமாக இருக்கிறது. ரொம்ப சப்டிலா இருக்காமா எனதுங்கிறது. அனைவரும் அவரவர்களுக்கு இயன்ற அளவு சேமிப்பு கணக்கு சேமித்து கொண்டிருப்பதை பாப்தாதா பார்த்தார். ஆனால் ஆசீர்வாதங்களின் கணக்கு மற்றும் புண்ணியத்தின் கணக்கு இப்பொழுது நிறைத்து கொள்வது அவசியமாகும். ஆசீர்வாதங்களுடைய கணக்கு, புண்ணியத்தோட கணக்கு இப்போ நான் எனக்குள்ள ஃபில் பண்ணிக்கணும். இது ரொம்ப தேவைன்றார் பாபா இப்போ. ஆகையால் 3 கணக்குகளையும் சேமிப்பதில் கவனம் வேண்டும். இப்பொழுதும் விதவிதமான சம்ஸ்காரம் தென்படுகின்றன. அனைவரின் சம்ஸ்காரம் இப்பொழுது சம்பன்னம் ஆகவில்லை. ஆனால் பிறரது பலவீன சுபாவம், பலவீன சம்ஸ்காரத்தின் பாதிப்பு தன் மீது ஏற்படக்கூடாது. எல்லாரோட சம்ஸ்கார் சம்பன்ன ஆகலை. அதனால மற்றவங்களுடைய அந்த பலவீனமான சுபாவம், சம்ஸ்காரம் அப்படிங்கிறது என்னை பாதிப்பை எனக்குள் ஏற்படுத்தக்கூடாதுன்றார் பாபா. நான் மாஸ்டர் சர்வசக்திவான். பலவீனமான சம்ஸ்காரம் சக்திசாலியானது அல்ல. மாஸ்டர் சர்வசக்திவான் மீது பலவீன சம்ஸ்காரத்தின் பாதிப்பு ஏற்படக்கூடாது. பாதுகாப்பான சாதனமாகிய பாப் தாதாவின் நினைவு என்ற குடைக்குள் இருங்கள். பாப் தாதாவுடைய நினைவுங்கிற குடை நிழல்ல இருங்க. பாப் தாதாவுடன் இணைந்து இருங்கள். குடை நிழல் என்றால் ஸ்ரீமத். ஸோ பலவீனமான அந்த சம்ஸ்காரத்தோட தாக்கம் எனக்கு ஏற்படக்கூடாதுன்னா நான் மாஸ்டர் சர்வசக்திவான்ற சுமானில் இருக்கணும். பாப் தாதாவுடைய குடை நிழல்ல இருக்கணும். குடை நிழல் அப்படின்னாவே ஸ்ரீமத்ன்றார். பாபாவோட கம்பைண்டாக இணைஞ்சு இருங்க. அப்போ அதனுடைய மற்றவங்களுடைய அந்த பலவீன சுபாவ சம்ஸ்காரத்தோட தாக்கம், பாதிப்பு எனக்கு ஏற்படாதுன்றார். அடுத்தது பாபா சொல்றாங்க, இன்று பாப் தாதா செய்கை கொடுத்து கொண்டிருக்கிறார். தனக்காக ஒவ்வொரு சங்கல்பம், வார்த்தை, சம்பந்தம், தொடர்பு, செயலில் புதுமை கொண்டு வருவதற்கான திட்டம் உருவாக்கியே தீர வேண்டும். என்ன புதுமை கொண்டு வந்தீர்கள் என்ற ரிசல்ட் பாப் தாதா முதலில் பார்ப்பார். நான் என்னுடைய சங்கல்பம், பேச்சு, சம்பந்தம், தொடர்பு, செயல்ல நான் என்ன ஒரு புதுமை, என்ன ஒரு நியூனஸை நான் கொண்டு வரப்போறேன், அதுக்கான பிளானிங் என்ன, இந்த பிளானிங் போட்டு தான் ஆகணும். என்ன நியூனஸ் கொண்டு வந்திருக்கேங்கிறத பாப் தாதா ஃபர்ஸ்ட் பார்ப்பாராம். திட சங்கல்பத்தின் மூலம் பழைய சம்ஸ்காரத்தை மாற்றி இருக்கிறீர்களா, இந்த ரிசல்ட் முதலில் பார்ப்பார். என்ன நினைக்கிறீர்கள், இவ்வாறு செய்வீர்களா, பழைய சம்ஸ்காரத்தை மாத்திப்பீங்களா, செய்வீர்களா? செய்வேன் என்று கூறுபவர்கள் கை உயர்த்துங்கள். நல்லது. செய்வீர்களா அல்லது மற்றவர்களை பார்ப்பீர்களா? என்ன செய்வீர்கள்? தன்னோட பழைய சம்ஸ்காரத்தை மாற்றுவீங்களா இல்லை மற்றவங்கள பார்த்துட்டு இருப்பீங்களா? என்ன செய்ய போறீங்க? மற்றவர்களை பார்க்க கூடாது. பாப் தாதாவை பாருங்கள். தங்களது பெரிய தாதியை பாருங்கள். எவ்வளவு விடுபட்ட மற்றும் அன்பான நிலையாகும். படி தாதி, பிரகாஷ் மணி தாதி இருந்தாங்களே, பாபா சொல்றார் எவ்வளவு விடுபட்ட மற்றும் அன்பான நிலையாகும். பாப் தாதா கூறுகின்றார், எல்லைக்குட்பட்ட நான் மற்றும் எனது என்பதிலிருந்து விடுபட்டவரை யாராவது பார்க்க வேண்டும் என்றால் தங்களது பாப் தாதாவின் இதய சிம்மாசனதாரியான தாதியை பாருங்கள். முழு வாழ்க்கையிலும் எல்லைக்குட்பட்ட நான் எனது என்பதிலிருந்து விடுபட்டு இருந்தார். அதன் ரிசல்ட் வியாதி எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் வலி துக்கத்திலிருந்து விடுபட்டிருந்தார். ஒரே ஒரு வார்த்தையில் உறுதியாக இருந்தார். தாதி, ஏதாவது வலி இருக்கிறதா, தாதி ஏதாவது ஆகி கொண்டிருக்கிறதா என்று ஏதாவது கேட்டால், தாதி ஏதாவது வலிக்குதா, ஏதாவது ஆயிட்டே இருக்கா அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா தாதி என்ன சொல்லுவாங்க, என்ன பதில் கிடைக்கும்? தாதி என்ன சொல்லுவாங்களாம், ஒன்றும் இல்லை அப்படின்னு தாதி சொல்லிடுவாங்களாம். ஏதாவது வலி இருக்கா, ஏதாவது ஆகுதா தாதின்னு கேட்டா தாதி ஒன்றும் இல்லை அப்படின்றவாங்களாம். ஏனெனில் சுயநலமின்றி மற்றும் பரந்த உள்ளத்துடன் அனைத்தையும் தனக்குள் அடக்கி கொண்டார். அனைவருக்கும் பிரியமானவராகவும் இருந்தார்.
எல்லா விஷயங்களும் தனக்குள்ள அடக்கிக்கிட்டாங்க, ஜீர்ணிச்சுக்கிட்டாங்க. எல்லாருக்கும் பிரியமானவங்களாகவும் தாதி இருந்தாங்க. இதன் நடைமுறை அடையாளம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பிரம்மா பாபாவின் விஷயம் கூறும் பொழுது அவரிடம் தந்தை இருந்தார் என்று கூறுகிறோம். பிரம்மா பாபா இப்படியெல்லாம் இருந்தாரு அப்படின்னு சொன்னா பிரம்மா பாபா கூட சிவபாபா இருந்தாருல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனால் தாதி உங்களுடன் பிரபுவின் பாலனை இருந்தார், படிப்பு படித்தார், சேவையில் துணையாக இருந்தார். ஆக ஒருவர் சுயநலமற்ற ஸ்திதியில் இருக்க முடிகிறது எனில் நீங்கள் அனைவரும் ஆக முடியாதா? ஆக முடியும் அல்லவா? பிரம்மா பாபாவோட எக்ஸாம்பிள் கொடுத்தோன்னா அவர் கூட சிவபாபா அப்பா சுயம் இருந்தாருன்னு சொல்லிடுறீங்க. ஓகே, இப்போ தாதியோட எக்ஸாம்பிள் பாபா கொடுக்குறாரு. தாதியை யாரு? நம்ம எல்லாரும் போல சிவபாபாவோட பாலனையில் இருந்தாங்க, நம்ம எல்லாரும் போல படித்தாங்க, சேவையிலையும் துணையாக இருந்தாங்க. அப்போ தாதியால் சுயநலமற்ற ஸ்திதியில் இருக்க முடிஞ்சதுன்னா குழந்தைகள் நம்ம எல்லாரால முடியாதா என்ன? முடியுன்றார் பாபா. ஆக முடியும் அல்லவா? நீங்கள் தான் ஆகக்கூடியவர்கள் என்ற நம்பிக்கை பாப்தாதாவிடம் இருக்கிறது. நம்ம தான் தயாராக போறோம்னு பாப்தாதாவுக்கு நம்பிக்கை இருக்கு. எத்தனை முறை ஆகியிருக்கிறீர்கள் நினைவிருக்கிறதா? அநேக கல்பம் பாப் சமான் ஆகியிருக்கிறீர்கள். மேலும் இப்பொழுது நீங்கள் தான் ஆகக்கூடியவர்கள். இதே ஆர்வத்துடன் உற்சாகத்துடன் பறந்து கொண்டே செல்லுங்கள். தந்தைக்கு உங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது எனில் நீங்களும் தன் மீது சதா நம்பிக்கை புத்தி வைத்து ஆகியே தீர வேண்டும் என்ற நிச்சய புத்தி உடையவராகி பறந்து கொண்டே செல்லுங்கள். பாபாவுக்கு நான் தான் ஆக போறேன்னு என் மேல நம்பிக்கை இருக்கு. அப்ப நானும் என் மேல நம்பிக்கை வச்சு நிச்சய புத்தி உடையவனாக ஆகி நான் பறந்துட்டே போகணும்ன்றார் பாபா. தந்தையின் மீது அன்பு இருக்கிறது. அன்பு 100% விட அதிகமாக இருக்கிறது. இவ்வாறு கூறுகிறீர்கள் அல்லவா? இது சரிதானே? யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறீர்களோ அல்லது யாரெல்லாம் அவரவர்களது இடங்களில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் அன்பு என்ற பாடத்தில் தன்னை 100% என்று எண்ணுகிறீர்களா? நான் 100% பாபாவுடைய அன்புல பாஸ், 100% நான் பாபா மேல அன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க தன்னை நினைச்சுக்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்கிறார். கை உயர்த்துங்கள். 100% இருக்கிறதா? 100% அன்பு இருக்கா அப்படின்னு கேட்கிறார். அப்ப அனைவரும் கை உயர்த்தினார். எல்லாரும் கை தூக்குறாங்க. 100% பாபா மேல எனக்கு அன்பு இருக்குன்னு எல்லாரும் கை தூக்குறாங்க. பாபா சொல்ல நல்லது. பின்னால் அமர்ந்திருப்பவர்கள் நன்றாக கை உயர்த்துங்கள், அசையுங்கள் அப்படின்றார். அப்ப பாபாவுக்கு சொல்றாங்க, இன்று 22,000த்திற்கும் அதிக சகோதர சகோதரிகள் வந்திருக்கின்றனர். பாபா மிலன்ல அன்னைக்கு லாஸ்ட் அன் வரல 22,000 விட அதிகமான பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் பாபா மிலன்ல அன்னைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. இதில் அனைவரும் கை உயர்த்தி இருக்கிறீர்கள். 100% பாபா மேல அன்பு இருக்கானா? எல்லாரும் கை தூக்கி இருக்கீங்க. ஆக அன்பின் அடையாளம் சமம் ஆக வேண்டும். அன்பு இருக்குன்னு கை தூக்கிட்டோம். அன்பு இருக்குன்னா அதனுடைய அடையாளம் என்ன? அவருக்கு சமமாக ஆகணும். யார் மீது அன்பு இருக்கிறதோ அவரை போன்று பேசுவது, அவரை போன்று நடப்பது, அவரை போன்ற சம்பந்தம் தொடர்பில் வருவது, இதுதான் அன்பின் அடையாளம் ஆகும். ஒருத்தங்க பிடிக்கும்னா அவங்கள போலவே பார்க்கறது, பேசுறது, நடக்கிறது, அவங்கள போலவே சம்பந்தம் தொடர்புல வருது, இதுதான் அன்பினுடைய அடையாளம். அடுத்தது பாபா சொல்றாங்க, ட்ரில் பண்ண வைக்கிறார். இப்பொழுதே பாப்தாதா பார்க்க விரும்புகிறார். ஒரு வினாடியில் சுயராஜ்யத்தின் இருக்கையில் கட்டுப்படுத்தும் சக்தி, ஆளும் சக்தியின் சம்ஸ்காரத்தை வெளிப்படையான ரூபத்தில் வினாடியில் அமர முடிகிறதா? ஸ்வராஜ்ய அதிகாரிங்கிற சீட்ல கண்ட்ரோலிங் பவர், ரூலிங் பவரை எமர்ஜ் பண்ணி ப்ராக்டிக்கலாக எமர்ஜ் ரூபத்தில் ஒரு செகண்டில் உங்களுடைய மனசை உங்களால் உட்கார வைக்க முடியுதா அப்படின்னு கேட்குறாரு. ஆக ஒரு வினாடியில் 2-3 நிமிடத்திற்கு ராஜ்ய அதிகாரி என்ற இருக்கையில் செட் ஆகி விடுங்கள். நன்றி, நன்றது. ட்ரில் பாபா பண்ண வச்சிருக்கார். நாலா புறங்களிலும் உள்ள குழந்தைகளின் அன்பு நினைவுகளின் கடிதம், கூடவே விஞ்ஞானத்தின் சாதனங்கள் என்னவெல்லாம் இருக்கின்றதோ அதன் மூலம் அனுப்பிய அன்பு நினைவுகள் பாப்தாதாவிடம் வந்து சேர்ந்து விட்டன. தனது உள்ளத்திலிருந்தும் உள்ளத்தில் இருக்கும் விஷயங்களையும் அதிக குழந்தைகள் எழுதவும் செய்கின்றனர். மனசுல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லா விஷயத்தையும் பாபாவுக்கிட்ட நிறைய குழந்தைகள் எழுதுறாங்களாம். உரையாடலின் பொழுதும் கூறுகின்றனர், எழுதவும் செய்யறாங்க, பாபாட்ட பேசுறப்ப சொல்லவும் செய்யறாங்க. பாப்தாதா அந்த அனைத்து குழந்தைகளுக்கும் பதில் கூறுகிறார், உண்மையான உள்ளத்தில் சதா பகவான் குடியிருப்பார்.
உள்ளத்தோட விஷயத்த எல்லாம் பாபாவுக்கு யாரெல்லாம் எழுதுனாங்களோ, பாபாட்ட பேசினாங்க, சொன்னாங்களோ, அவங்க எல்லாருக்கும் பாபா என்ன ரிப்ளை கொடுக்குறாரு? பதில் சொல்றார். உண்மையான உள்ளத்தில் சதா பகவான் குடியிருப்பார். பாப் தாதாவின் உள்ளபூர்வமான ஆசீர்வாதம் மற்றும் உள்ளபூர்வமான அன்பு அந்த ஆத்மாக்களின் மீது விசேஷமாக இருக்கிறது. உண்மையா இருந்தாங்களே, பாபாட்ட எழுதுனாங்க, சொன்னாங்க. ஸோ அவங்க மேல உள்ளபூர்வமான ஆசீர்வாதம், உள்ளபூர்வமான அன்பு விசேஷமாக இருக்கிறது. நாலாபுறங்களிலிருந்தும் யாரெல்லாம் செய்தி அனுப்பியிருக்கிறார்களோ, ஆர்வம் உற்சாகத்துடன் நல்ல நல்ல திட்டங்கள் உருவாக்கி இருப்பவர்களுக்கு பாப் தாதா அதற்கான வாழ்த்துக்களும் கொடுத்து கொண்டிருக்கிறார் மற்றும் வரதானமும் கொடுத்து கொண்டிருக்கிறார். முன்னேறி கொண்டே செல்லுங்கள், முன்னேறி கொண்டே செல்லுங்கள், முன்னால இம்ப்ரூவ் ஆகிட்டே போங்க அப்படின்னு பாப் தாதா அவங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸும் கொடுக்குறாங்க. பாப் தாதாவின் நாலாபுறங்களிலும் உள்ள கோடியில் சிலரிலும் சில விசேஷ சிரேஷ்ட பாக்யவான் குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் விசேஷ அன்பு நினைவுகள், அனைத்து குழந்தைகளின் தைரியம் மற்றும் ஆர்வம் உற்சாகத்திற்கான வாழ்த்துக்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். மேலும் தீவிர முயற்சியாளர் ஆவதற்கான, சமநிலையுடன் இருப்பதற்கான பல கோடி மடங்கு ஆசீர்வாதமும் கொடுத்து கொண்டிருக்கிறார். அனைவரின் பாக்கியத்தின் நட்சத்திரம் சதா ஜொலித்து கொண்டே இருக்க வேண்டும். மேலும் பிறரது பாக்கியத்தை உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். என்னோட பாக்கியத்தோட நட்சத்திரமும் ஜொலிக்கணும், மற்றவங்களுடைய பாக்கியத்தையும் உருவாக்கிட்டே இருக்கணும். இதற்கான ஆசீர்வாதமும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகள் அவரவர்களது இடங்களில் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றனர். நாலாபுறத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் என்ன பண்ணுறாங்களாம், அவங்கவுங்க எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துலயே உட்காந்துட்டு பாப் தாதாவுடைய இந்த முரளியை கேட்டுட்டும் இருக்காங்க, பார்த்து கொண்டும் இருக்கின்றனர். பாப் தாதாவும் தூரத்தில் அமர்ந்திருக்கும் அனைத்து குழந்தைகளையும் பார்த்து பார்த்து குஷியடைந்து கொண்டிருக்கிறார். தூரத்தில் அவங்கவுங்க இடத்துல உட்காந்துருக்காங்க. ஆனால் பாப் தாதா என்ன பண்ணுறாரு, அந்த எல்லா குழந்தைகளை பார்த்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. பார்த்து கொண்டே இருங்கள் மற்றும் மதுபனத்தின் அழகை அதிகரித்து கொண்டே இருங்கள். ஆக அனைத்து குழந்தைகளுக்கும் உள்ளபூர்வமான ஆசீர்வாதத்துடன் நமஸ்தேன்றார் பாபா. எல்லாருக்குமே ஆசீர்வாதத்தோட நமஸ்தே. அச்சா, இன்றைய வர்தான் கவனம் என்ற திரி மூலம் ஆன்மீக ஸ்வரூபம் என்ற நட்சத்திரத்தின் ஜொலிப்பை அதிகப்படுத்தக்கூடிய ஈர்க்கும் மூர்த்தி ஆகுக. அதாவது அட்ராக்டிவா கவர்ச்சிக்கக்கூடிய மூர்த்தி ஆகணுன்ற கவனம் என்ற திரி மூலம் ஆன்மீக ஸ்வரூபம் என்ற நட்சத்திரத்தின் ஜொலிப்பை அதிகரிக்கக்கூடிய ஈர்க்கும் மூர்த்தி ஆகுக, கவர்ச்சிக்கக்கூடிய மூர்த்தியா ஆகணுன்ற தந்தையின் மூலம் ஞானத்தின் மூலம் ஆன்மீக ஸ்வரூபம் என்ற நட்சத்திரம் ஜொலிக்க ஆரம்பித்து விட்டது. பாபா மூலமா ஞானத்தின் மூலமா ஆன்மீக ஸ்வரூபம் என்ற நட்சத்திரம், அதாவது ஆத்ம நட்சத்திரம் ஜொலிக்க ஆரம்பித்து விட்டது எனில் பிறகு அணைக்க முடியாது. ஜொலிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அப்புறம் அதை அணைக்கலாம் முடியாது. ஆனால் ஜொலிப்பின் சதவிகிதத்தை குறைக்க அல்லது அதிகப்படுத்த முடியும். இந்த நட்சத்திரம் அனைவரையும் ஈர்க்க வேண்டுமானால் தினமும் அமிர்த வேளையில் கவனம் என்ற திரியிட வேண்டும். தீபத்தில் திரி போடும் போது அது ஒரே மாதிரியாக எரிகிறது. அதே போன்று முழு கவனம் கொடுப்பது என்றால் தந்தையின் அனைத்து குணங்கள் மற்றும் சக்திகளை தனக்குள் தாரணை செய்வதாகும். பாபாவுடைய எல்லா குணங்கள் சக்திகளை எனக்குள்ள தாரணை பண்றது தான் முழுமையான கவனம் கொடுக்கிறேன்னு அர்த்தம். இந்த கவனத்தின் மூலம் ஈர்க்கும் மூர்த்தியாக ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன்: எல்லையற்ற வைராகிய விருத்தியின் மூலம் சாதனை என்ற விதையை வெளிப்படுத்துங்கள். எல்லையற்ற வைராகிய விருத்தியின் மூலம் சாதனை என்ற விதையை வெளிப்படுத்துங்கள். அவ்யக்த சமிக்ஞை: தங்களுக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்திகளை பயன்படுத்துங்கள். இன்னைக்குரிய பாயிண்ட்: யோக சக்தியை சேமிப்பதற்கு, யோக் பல் இருக்கு இல்லையா, யோக சக்தி அதை சேமிப்பதற்கு காரியம் மற்றும் யோகா இதன் சமநிலையை இன்னும் அதிகரியுங்கள். அதாவது காரியங்கள் செயல்கள் பண்ணிட்டே பாபாவோட நினைவில் இருக்கிறது. கர்ம யோகின்னு பாபா சொல்கிறார் இல்லையா, வேலை பண்ணிட்டே நினைவில் இருக்கிறது. இதற்கான அந்த இந்த பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க. இந்த சமநிலையை இன்னும் அதிகரியுங்கள். காரியம் செய்தாலும் யோகாவின் சக்திசாலி ஸ்திதி இருக்க வேண்டும். இதன் பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். சேவைக்காக புது கண்டுபிடிப்பு செய்வது போன்று இதன் விசேஷ அனுபவங்களின் பயிற்சிக்காக நேரம் ஒதுக்குங்கள்.
வேலை பண்ணிகிட்டே நினைவு பவர்ஃபுல்லாக இருக்கணும். அதற்காக அந்த ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸஸை கொண்டு வரதுக்காக அந்த ப்ராக்டிஸ்க்காக நேரத்தை ஒதுக்குங்க. மேலும் புதுமையை கொண்டு வந்து அனைவரின் முன் உதாரணம் ஆக்குங்கள். அதுக்காக டைம் ஒதுக்குங்க. அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸஸ் கொண்டு வாங்க, நியூனஸ் கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்னால் எக்ஸாம்பிளாக நம்ம ஆக்கணும் அப்படின்றார். ஸோ எசன்ஸ் என்ன கொடுக்குறாங்கன்னா, கர்மயோகி ஸ்திதிக்காக டைம் ஒதுக்கி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணுங்கிறது தான் இன்னைக்குரிய பாயிண்ட். குறிப்பு: இன்று மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை. அனைத்து ராஜயோகி தபஸ்வி சகோதர சகோதரிகள் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை விசேஷ யோக பயிற்சியின் பொழுது மாஸ்டர் சர்வசக்திவான் சக்திசாலி ஸ்வரூபத்தில் நிலைத்திருந்து இயற்கை சகிதமாக அனைத்து ஆத்மாக்களுக்கும் தூய்மையின் கிரணங்களை பரப்புங்கள். சத்தோபிரதானம் ஆக்குவதற்கான சேவை செய்யுங்கள். அச்சா. ஓம் சாந்தி. நிலவ யோகதானம் செய்வோம். உலகம் மாறும் தருணம் வந்தே முயற்சி செய்வோம். கருணை கடல் சிவனை நொடியும் மறவோமே. அமைதி எங்கும் நிலவ யோகதானம் செய்வோம். யோகதானம் செய்வோம். யோகதானம் செய்வோம். யோகதானம் செய்வோம்.